அதிமுக அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நிலோஃபர் கஃபில் நீக்கம். கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டதால் நீக்கம் என அறிவிப்பு. திருச்சி என்ஐடியில் முதல்வர் ஸ்டாலின் ஆய்வு. சித்த மருத்துவ சிகிச்சை மையத்தை திறந்து வைத்தார். தெலங்கானாவிலிருந்து கருப்பு பூஞ்சை மருந்து புதுச்சேரி வந்தது. தெலங்கானா முதல்வர் சந்திரசேகர ராவுக்கு தமிழிசை நன்றி. ஆக்ஸிஜன் கருவியை அகற்றியதால் கடலூர் நோயாளி இறக்கவில்லை என அமைச்சர் விளக்கம். முழு விசாரணை செய்து அறிக்கை அளிக்க உத்தரவு. சென்னையில் பல இடங்களில் பலத்த மழை பெய்தது. சாலைகளில் வெள்ளம் சூழ்ந்ததால் அவதி. கோயில் சொத்து விவரங்கள் இணையத்தில் பதிவேற்றம் செய்யப்படும் என்ற அறிவிப்புக்கு ஜக்கி வாசுதேவ் பாராட்டு. வெளிப்படைத்தன்மைதான் நல்லாட்சிக்கான முதல் படி என்றும் டுவிட்டரில் கூறியுள்ளார். புதுச்சேரி நியமன எம்எல்ஏக்கள் வழக்கு உத்தரவு ஒத்திவைப்பு. நியமனத்தில் சட்டவிரோதம் இல்லை என மத்திய அரசு வக்கீல்கள் வாதம். இந்தியாவில் சராசரியாக மாஸ்க் அணிபவர்கள் 7% மட்டுமே என ஆய்வில் தெரியவந்துள்ளது. 50% பேர் மாஸ்கே அணிவதில்லை. திட்டக்குடி அரசு மருத்துவமனையில் ராஜா என்பவர் துடிதுடித்து இறந்த வீடியோ நெஞ்சை பதற வைப்பதாக எடப்பாடி பழனிசாமி அறிக்கை. விரைந்து விசாரித்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். ராஜீவ் கொலை வழக்கில் சிறையில் உள்ளவர்களை விடுவிக்க காங்கிரசுக்கு உடன்பாடில்லை. தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி பேட்டி. சிகிச்சை முடிந்த விஜயகாந்த் வீடு திரும்பினார். நல்ல ஆரோக்கியத்துடன் உள்ளார் என மகன் தகவல். மதுரை தோப்பூரில் 500 ஆக்ஸிஜன் படுக்கை வசதி கொண்ட கொரோனா சிகிச்சை மையத்தை ஸ்டாலின் திறந்து வைத்தார். முதற்கட்டமாக 200 ஆக்ஸிஜன் படுக்கைகள் பயன்பாட்டிற்கு வந்தது. புதுச்சேரியில் 1702 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. ஒரே நாளில் 26 பேர் பலி. தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த 17 பேரின் குடும்பத்தினருக்கு பணி நியமன ஆணைகளை முதல்வர் வழங்கினார். படிப்பின் அடிப்படையில் அரசு வேலை. திருச்சி அரசு மருத்துவமனையில் 100 படுக்கைகள் கொண்ட கொரோனா சிகிச்சை மையத்தை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். பின்னர் திருச்சி என்ஐடியில் அமைக்கப்பட்டுள்ள கொரோனா சிகிச்சை மையத்தை ஸ்டாலின் ஆய்வு செய்தார். அங்கு அமைக்கப்பட்டுள்ள சித்த மருத்துவ சிகிச்சை மையத்தையும் திறந்து வைத்தார். கடலூர் அரசு மருத்துவமனையில் ஆக்ஸிஜன் கருவியை டாக்டர்கள் அகற்றியதால் கொரோனா நோயாளி ராஜா இறந்ததாக வெளியான வீடியோ பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதுபற்றி சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம் அளித்துள்ளார். ராஜாவுக்கு கொரோனா நெகட்டிவ் தான், ஆனாலும் நுரையீரல் பாதிப்புக்காக அவருக்கு ஆக்ஸிஜன் செலுத்தப்பட்டு வந்தது. 20ஆம் தேதி காலை ராஜா ஆக்ஸிஜன் முகக்கவசத்தை தாமாகவே நீக்கிவிட்டு உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். அப்போது மணிகண்டன் என்ற நோயாளி மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டார். அவரது ஆக்ஸிஜன் அளவு 30% இருந்தது. தரைத்தளத்திலிருந்த சுவாச கருவி மூலம் அவருக்கு ஆக்ஸிஜன் செலுத்த முயற்சி செய்யப்பட்டது. கருவியின் பின்னை பொருத்த முடியாததால் முதல் தளத்தில் ராஜா அருகிலிருந்த ஆக்ஸிஜன் கருவி கீழே கொண்டு வரப்பட்டது. அப்போது ராஜா சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். கருவி பயன்பாட்டில் இல்லாமல் இருந்தது. ஆனாலும் கூட தரைத்தளத்தில் இருந்த ஆக்ஸிஜன் கருவியை டாக்டர்கள் முதல் தளத்தில் ராஜா அருகில் பொருத்தி தயார் நிலையில் வைத்துவிட்டுதான் அங்கிருந்த கருவியை தரைத்தளத்திற்கு கொண்டு வந்தனர். முதல் தளத்தில் இருந்து கொண்டுவரப்பட்ட கருவி மூலம் மணிகண்டனுக்கு ஆக்ஸிஜன் செலுத்தப்பட்டு அவர் உயிர் காப்பாற்றப்பட்டது. உணவருந்திக் கொண்டிருந்த ராஜாவுக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டது. டாக்டர்கள் சிகிச்சை அளித்த போதும் அவரை காப்பாற்ற முடியவில்லை என அமைச்சர் சுப்பிரமணியன் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இச்சம்பவம் பற்றி முழு விசாரணை செய்து அறிக்கை அளிக்க மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்குநருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் சுகாதார அமைச்சர் கூறியுள்ளார். தினமலர் நிறுவனர் TV ராமசுப்பையர் கிருஷ்ணம்மாள் தம்பதியரின் மூத்த மகளும் மதுரை KSA கிருஷ்ணமூர்த்தியின் மனைவியுமான ஸ்ரீமதி செல்லம்மாள் சென்னையில் நேற்று காலமானார். இறுதிச் சடங்குகள் பெசன்ட் நகர் மயானத்தில் நடந்தது. ஸ்ரீமதி செல்லம்மாள் மறைவுக்கு சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்வதுடன் அன்னாரது ஆன்மா இளைப்பாற இறைவனை பிரார்த்திப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்.
மேற்குவங்க சட்டசபை தேர்தலில் மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி அமோக வெற்றி பெற்றது. ஆனால் நந்திகிராம் தொகுதியில் போட்டியிட்ட மம்தா பாஜக வேட்பாளர் சுவேந்து அதிகாரியிடம் தோற்றுப்போனார். முதல்வராக பதவியேற்றுள்ள மம்தா 6 மாதங்களுக்குள் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். இதற்கு வசதியாக பவானிபூர் தொகுதி திரிணாமுல் எம்எல்ஏ சோபன் தேவ் ராஜினாமா செய்தார். பவானிபூர் தொகுதியில் கடந்த 2011 மற்றும் 2016 தேர்தல்களில் போட்டியிட்டு மம்தா வெற்றி பெற்றுள்ளார். புதுச்சேரியில் கருப்பு பூஞ்சை நோய் பாதிக்கப்பட்டு ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் நோயாளிக்கு மருந்து வேண்டுமென காரைக்கால் கலெக்டர் கவர்னர் தமிழிசையிடம் வேண்டுகோள் விடுத்தார். கவர்னர் கேட்டதால் உடனடியாக கருப்பு பூஞ்சைக்குரிய மருந்து தெலங்கானாவிலிருந்து ஜிப்மர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. உடனடியாக உதவி செய்த தெலங்கானா முதல்வர் சந்திரசேகர ராவுக்கு தமிழிசை நன்றி தெரிவித்தார். சென்னையில் சென்ட்ரல், சேப்பாக்கம், மயிலாப்பூர், தேனாம்பேட்டை, திருவொற்றியூர் ஆகிய இடங்களில் பலத்த மழை கொட்டியது. புறநகர் பகுதிகளான பல்லாவரம், தாம்பரம், குரோம்பேட்டை ஆகிய இடங்களிலும் மழை வெளுத்து வாங்கியதால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் பகுதியை சுற்றியுள்ள பகுதிகளில் 2 மணி நேரம் மழை பெய்தது. இதனால் அப்பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். தினமலர் தினம்தோறும் தவறாமல் படியுங்கள். திங்கள் தோறும் மாணவர்களுக்கான பட்டம் இணைப்பு, வெள்ளிதோறும் வீடுகளை மணக்க வைக்கும் ஆன்மீக மலர் புத்தக இணைப்பு, சனிதோறும் குழந்தைகளுக்கான சிறுவர் மலர் புத்தக இணைப்பு, ஞாயிறு தோறும் வார மலர் புத்தக இணைப்பு. வாரம் தவறாமல் அறிவியல் மலர், கல்வி மலர், சினிமா பக்கம், நலம், டெக் டைரி, கண்ணம்மா, ருசி, விளையாட்டு பக்கம். தடம் மாறாமல் பயணிக்கும் உங்கள் அபிமான நாளிதழ் தினமலர், உண்மையின் உரைக்கல். தினமும் வாங்கி படியுங்கள். அரசியல், விளையாட்டு, ஆன்மீகம் அனைத்து துறைகளிலும் என்ன நடக்கிறது என்பதை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விரைவு செய்திகளுக்கு தினமலர் பாருங்கள். யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமை தொடர்ந்து இப்போது டெலிகிராமிலும் அசத்தும் சினிமா செய்திகள், அதிர வைக்கும் போட்டிகள் அனைத்தும் உங்கள் விரல் நுனியில். அரக்கோணம் ஆதிதிராவிடர் துவக்கப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் பிரின்ஸ் தேவஸ்ரீ வசந்தம். இவர் தனது 1 மாத சம்பளமான 1 லட்சம் ரூபாயை முதல்வர் நிவாரண நிதிக்காக ராணிப்பேட்டை கலெக்டர் கிளாஸ்டன் புஷ்பராஜிடம் வழங்கினார். தஞ்சாவூர் பூக்கார தெருவைச் சேர்ந்தவர் ராஜ். வீட்டில் கேட்டரிங் தொழில் செய்து வரும் ராஜ் தெருக்களில் சுற்றித் திரியும் நாய்களுக்கு உணவளித்து சேவை செய்து வருகிறார். ராஜ் வருவதைக் கண்டதும் தெரு நாய்கள் தாவி குதித்து ஓடி வந்து வாலையாட்டி நிற்கின்றன. அவைகளுக்கு ராஜ் தனித்தனியாக பேப்பர் பிளேட்டில் உணவு வைக்கிறார். வாயில்லா ஜீவன்களுக்கு உணவளிக்கும் ராஜின் சேவையை பலரும் பாராட்டுகின்றனர். இப்போ இந்த லாக்டவுனில் வாயில்லா ஜீவன்லாம் ரொம்ப பாவமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப நன்றி உள்ள பிராணி. அதை யாரும் பார்க்குறதில்ல, அதுக்கு ஒன்றும் யாரும் செய்யறதில்ல. இருந்தாலும் என்னால் முடிஞ்சது டெய்லி காலையில் அது ஒரு 11 மணி போல் அதுக்கு உணவு கொடுத்துட்ருக்கேன். ப்ரெட்டு, பன்னு, சிக்கன்லாம் போட்டு சாப்பாடெலாம் செஞ்சு கொண்டு தஞ்சாவூரில் இருக்கிற பகுதியில் உள்ள நாய்கள் எல்லாத்துக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போய் எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்கேங்க. இது தொடர்ச்சியாக அந்த லாக்டவுன் முடிஞ்சும் திரும்பியும் தொடர்ச்சியாக நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேங்க. சுற்றுச்சூழல் ஆர்வலர் சுந்தர்லால் பகுகுணா கொரோனா தொற்று காரணமாக ரிஷிகேஷில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். நேற்று இரவு அவரது உடல்நிலை மோசமடைந்தது. பகுகுணா இன்று மதியம் உயிரிழந்ததாக எய்ம்ஸ் டாக்டர்கள் தெரிவித்தனர். அவருக்கு வயது 94. சுந்தர்லால் பகுகுணா மறைவுக்கு பிரதமர் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். தமிழக சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் வசித்து வந்த ராஜா கொரோனா பாதிப்பு காரணமாக மூச்சு திணறல் ஏற்பட்டு மே 8ஆம் தேதி கடலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. நேற்று காலை உணவருந்தும்போது பணியில் இருந்த டாக்டர் மற்றும் செவிலியர்கள் வந்து வெண்டிலேட்டர் மிஷின் மற்றும் ஆக்சிஜனை எடுத்து சென்று விட்டதாக அவரது மனைவி கஸ்தூரி புகார் செய்துள்ளார்.
நோயாளி துடிதுடித்து அந்த இடத்திலேயே இறந்து விடுகிறார் என்று ஒரு காணொலி சமூக வலைதளங்களில் வலம் வருவதை பார்க்கும்போது நெஞ்சு பதைபதைக்கிறது. இல்ல ஆக்சிஜனை யார் புடுங்கனா? அந்த டாக்டர் பேர் என்ன? என்ன சொல்லி புடுங்கனாரு? ஒரு பேசஞ்சர் உயிர் காப்பாத்துறாம இவர் இல்லீங்களாங்க பாசஞ்சர் மூச்சு விட முடியல என்ன புடிச்சு தள்ளிட்டு இழுத்து போயிட்டாரு. கடலூர் ஜிஹெச்ல டியூட்டி டாக்டர் இந்த மாதிரி என்ன சொல்லி புடுங்கனா? என்ன சொல்லி புடுங்கனா? இன்னொரு சீரியஸ்னு சொல்லிட்டு இவர் மூச்சுல ஆக்சிஜனை புடிக்கிட்டு போயிட்டாரு பாபா. புடுங்கக்குள்ள என்னாச்சு உடனே? அவர் புடில கத்துறாரு கேடால மூச்சு விட முடியல. வேற இதுமே இது பண்ணாம நானா எடுத்து அந்த பக்கத்துல இந்த ஆக்சிஜனை வச்சு பாபா நல்ல முடியல பாபா. என்ன சொல்லி புடுங்கனா? என்ன சொல்லி புடுங்கனா? ஏதோ சீரியஸா இருக்கு இவ்வளவு புடிக்கிட்டு போயிட்டா மாமா. என்ன சொல்லி புடுங்கனா? என்ன சொல்லி புடுங்கனா? நீ புடுங்கக்குள்ள தடுத்தியா? மாமா என்ன புடிச்சு தள்ளிட்டு போறானோ மாமா. என்ன சொல்லி தடுத்தான்? அங்க ரொம்ப சீரியஸா இருக்கு. இது நல்லா தான் இருக்காருன்னு புடிச்சு இழுத்து தள்ளிட்டு. நல்லா இருக்காரா? நல்லா இருக்கிறவருக்கு ஏன் ஆக்சிஜன் ஏத்துனானுவா? நல்லா இருக்காருன்னு புடிச்சு தள்ளிட்டு போயிட்டானோ மாமா. நீ புடுங்க வேண்டியதானே அவன டாக்டர். நான் புடிக்கிறதுக்கு என்ன புடிச்சு தள்ளி விட்டுட்டு விறுவிறுன்னு போறானோ மாமா. வேற யாரு கூட வந்தா? அவன் பேரு என்ன? டாக்டர் பேரு கொலகார பையா. அந்த டாக்டர் கொலகார பையா. அவர் மூச்சு விட பிள்ளை தாய்க்கிறாருங்க. என்னங்க இப்படி போறீங்க? ஒரு பல்ஸ் வச்சு கூட பார்க்கலாம் மாமா. பல்ஸ் பார்த்துட்டு கூட கையில மாமா அப்படியே புடிக்கிட்டு போட்டாங்க. மூச்சுல இருக்கிறது நான் வாழ்க்கையே வீணாக்கிட்டு போட்டாங்க. அப்படியே என்னாச்சு? செக் பண்ணாதே புடுங்கனானா? செக் நேரம் நிமிஷம் கூட அவ்வளவு மாமா. இங்க வந்து கடலூர் ஜிஹெச்ல யாருமா அவங்க டியூட்டி டாக்டர்? டியூட்டி டாக்டர் யாரு? அந்த டியூட்டி டாக்டர் பேரை சொல்லுங்க. என்ன அநியாயம் நடக்குது இந்த ஜிஹெச்ல? என்ன அநியாயம் நடக்குது? என்ன ஜிஹெச்ல பேஷண்ட்டுக்கு வெண்டிலேட்டரை புடுங்கி விட்டுட்டு கொலகார பையன் அந்த டாக்டர். நீ என்னம்மா உன் மனநிலை எப்படி இருக்குப்பா? இந்த மாதிரி நல்லா சாப்பிட்டு இருந்தாரா? பல்ஸ் கூட செக் பண்ணலையா? செக் பண்ணிட்டு பார்க்கவே இல்ல மாமா. அவங்க செக் பண்ணவே இல்ல மாமா. செக் பண்ணாமே புடிக்கிட்டு போட்டாங்க மாட்டி அந்த சார் வந்து. ஐயோ இந்த மாதிரி இவ்வளவு பேஷண்ட் கொரோனா வார்டு கடலூர் மாவட்டத்தில் இந்த மாதிரி வந்து ஒரு டாக்டர் வந்து இந்த மாதிரி புடுங்கிருக்கான். இந்த பொண்ணுடைய வாழ்க்கைக்கு என்ன வருது? இவ்வளவு பெரிய ஒரு கொடூர சம்பவம் அரசு மருத்துவமனையில் நடந்திருப்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது. இதை விரைந்து விசாரித்து தவறிழைத்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இறந்தவரின் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்துவதாக அந்த அறிக்கையில் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். காற்றோட்டம் இல்லாத அறைகளில் கொரோனா வைரஸ் எளிதாக பரவும் என மத்திய அரசு எச்சரித்துள்ளது. கொரோனாவால் பாதிக்கப்பட்டவரின் இருமல், தும்மலில் வைரஸ் வெளியே வரும். இது 2 முதல் 10 மீட்டர் வரை காற்றில் பரவும். அருகில் யாராவது இருந்தால் அவருக்கு தொற்று ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கிறது. கதவு ஜன்னல்களை திறந்து வைத்திருந்தால் காற்று உள்ளே வரும். அறையில் இருக்கும் காற்று வெளியேறும். இதன் மூலம் வைரஸ் பாதிப்பை குறைக்கலாம் என மத்திய அரசின் முதன்மை அறிவியல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. வீட்டை அடிக்கடி சுத்தம் செய்தும் 2 மாஸ்க் அணிவதன் மூலம் வைரஸ் பரவுவதை தடுக்கலாம். புதுச்சேரியில் வெங்கடேசன், ராமலிங்கம், அசோக் பாபு ஆகியோரை நியமன எம்எல்ஏக்களாக மத்திய அரசு அறிவித்தது. இதை எதிர்த்து முன்னாள் ஊராட்சித் தலைவர் ஜெகநாதன் சென்னை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார். நியமன எம்எல்ஏக்கள் பாஜகவைச் சேர்ந்தவர்கள். இன்னும் அமைச்சரவையே அமையாதபோது நியமன எம்எல்ஏக்களை அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனவே நியமன எம்எல்ஏக்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என கூறியுள்ளார். மனு நீதிபதிகள் அனிதா சுமந்த், செந்தில்குமார், ராமமூர்த்தி அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. மூவர் நியமனத்தில் எந்த சட்டவிரோதமும் இல்லை என மத்திய அரசு சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா, கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் சங்கர நாராயணன் வாதாடினர். வக்கீல்களின் வாதங்களுக்கு பின் வழக்கின் உத்தரவை தேதி குறிப்பிடாமல் நீதிபதிகள் தள்ளி வைத்தனர். தினமலர் தினம்தோறும் தவறாமல் படியுங்கள். திங்கள் தோறும் மாணவர்களுக்கான பட்டம் இணைப்பு, வெள்ளிதோறும் வீடுகளை மணக்க வைக்கும் ஆன்மீக மலர் புத்தக இணைப்பு, சனிதோறும் குழந்தைகளுக்கான சிறுவர் மலர் புத்தக இணைப்பு, ஞாயிறு தோறும் வார மலர் புத்தக இணைப்பு. வாரம் தவறாமல் அறிவியல் மலர், கல்வி மலர், சினிமா பக்கம், நலம், டெக் டைரி, கண்ணம்மா, ருசி, விளையாட்டு பக்கம். தடம் மாறாமல் பயணிக்கும் உங்கள் அபிமான நாளிதழ் தினமலர், உண்மையின் உரைக்கல். தினமும் வாங்கி படியுங்கள்.
அரசியல், விளையாட்டு, ஆன்மீகம் அனைத்து துறைகளிலும் என்ன நடக்கிறது என்பதை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விரைவு செய்திகளுக்கு தினமலர் பாருங்கள். யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமை தொடர்ந்து இப்போது டெலிகிராமிலும் அசத்தும் சினிமா செய்திகள், அதிர வைக்கும் போட்டிகள் அனைத்தும் உங்கள் விரல் நுனியில். மதுரை கலெக்டர் அலுவலகத்தில் 2ஆம் அலை தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதையடுத்து தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த 17 பேரின் குடும்பத்தினருக்கு படிப்பின் அடிப்படையில் பணி நியமன ஆணைகளை முதல்வர் வழங்கினார். இந்நிகழ்வில் கனிமொழி மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்றனர். மகாராஷ்டிரா மாநிலம் காட்சிரோலி மாவட்டத்தில் உள்ள கோர்மி வனப்பகுதியில் மாவோயிஸ்டுகள் ரகசிய கூட்டம் நடத்துவதாக போலீசுக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து மகாராஷ்டிரா போலீசின் கமாண்டோ படையினர் விரைந்து சென்று மாவோயிஸ்டுகளை சுற்றி வளைத்தனர். அப்போது போலீசார் மீது மாவோயிஸ்டுகள் சரமாரியாக துப்பாக்கியால் சுட்டனர். இதையடுத்து போலீசார் என்கவுண்டர் நடத்தினர். இதில் 13 மாவோயிஸ்டுகள் கொல்லப்பட்டனர். படுகாயத்துடன் சில மாவோயிஸ்டுகள் காட்டுக்குள் தப்பிச் சென்று விட்டனர். அவர்களை தேடும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் ஊரடங்கு விதி மீறுபவர்களை ட்ரோன் மூலம் போலீசார் கண்காணித்து வருகின்றனர். ஆபரேட்டர் உதவியோடு ட்ரோனை தெருக்களில் பறக்க விடுகின்றனர். பதிவாகும் காட்சிகளை போனில் கனெக்ட் செய்து பார்க்கின்றனர். தேவையில்லாமல் சுற்றுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. 10ஆம் தேதி முதல் இதுவரை 1008 வாகனங்களை பறிமுதல் செய்துள்ளனர். 1951 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நாகலாபுரம், சத்தியவேடு, சோழவரம் உள்ளிட்ட 27 இடங்களில் இ-பாஸ் இருக்கிறதா என செக் செய்கின்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் டிஎஸ்பி தங்ககிருஷ்ணன் தலைமையில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது தேவையில்லாமல் வாகனங்களில் சுற்றித் திரிந்தவர்களை தடுத்து நிறுத்தினர். 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு 500 ரூபாய் அபராதம் விதித்து எச்சரித்து அனுப்பினர். கொள்ளிடம் ஆற்றிலிருந்து ராட்சத முதலை ஒன்று சிதம்பரம் அருகே சிவாயம் கிராமத்தில் உள்ள குளத்திற்கு வந்தது. மக்களை அச்சுறுத்தி வந்ததால் முதலையை பிடிக்கும்படி வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். அங்கு வந்த வனத்துறையினர் கரையில் படுத்திருந்த ராட்சத முதலையை பிடித்தனர். 10 அடி நீளமும் 450 கிலோ எடை கொண்ட அந்த முதலை சிதம்பரம் அருகே உள்ள வக்ராமரி ஏரியில் விடப்பட்டது. இதனால் கிராம மக்கள் நிம்மதி அடைந்துள்ளனர். மதுரையில் கொரோனா தடுப்பு பணி குறித்து முதல்வர் ஸ்டாலின் இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் நோயாளிகளுக்கு போதுமான படுக்கை வசதிகள், ஆக்ஸிஜன் இருப்பை கண்காணிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். பின்னர் தோப்பூருக்கு சென்ற ஸ்டாலின் அங்கு அமைக்கப்பட்டுள்ள 500 ஆக்ஸிஜன் படுக்கை வசதி கொண்ட கொரோனா சிகிச்சை மையத்தை திறந்து வைத்தார். முதற்கட்டமாக 200 ஆக்ஸிஜன் படுக்கைகள் இன்று முதல் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்தது. பிற்பகல் திருச்சி செல்லும் ஸ்டாலின் கலெக்டர், கொரோனா தடுப்பு சிறப்பு அதிகாரி மற்றும் போலீஸ் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்துகிறார். தினமலர் தினம்தோறும் தவறாமல் படியுங்கள். திங்கள் தோறும் மாணவர்களுக்கான பட்டம் இணைப்பு, வெள்ளிதோறும் வீடுகளை மணக்க வைக்கும் ஆன்மீக மலர் புத்தக இணைப்பு, சனிதோறும் குழந்தைகளுக்கான சிறுவர் மலர் புத்தக இணைப்பு, ஞாயிறு தோறும் வார மலர் புத்தக இணைப்பு. வாரம் தவறாமல் அறிவியல் மலர், கல்வி மலர், சினிமா பக்கம், நலம், டெக் டைரி, கண்ணம்மா, ருசி, விளையாட்டு பக்கம். தடம் மாறாமல் பயணிக்கும் உங்கள் அபிமான நாளிதழ் தினமலர், உண்மையின் உரைக்கல். தினமும் வாங்கி படியுங்கள். அரசியல், விளையாட்டு, ஆன்மீகம் அனைத்து துறைகளிலும் என்ன நடக்கிறது என்பதை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விரைவு செய்திகளுக்கு தினமலர் பாருங்கள். யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமை தொடர்ந்து இப்போது டெலிகிராமிலும் அசத்தும் சினிமா செய்திகள், அதிர வைக்கும் போட்டிகள் அனைத்தும் உங்கள் விரல் நுனியில். மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த பத்ரி நாராயணன் பேட்மிண்டன் பயிற்சியாளராக உள்ளார். இவர் பாரா பேட்மிண்டனில் சர்வதேச, தேசிய மற்றும் மாநில போட்டிகளில் பதக்கம் வென்றுள்ளார். பத்ரி நாராயணன் கடந்த 10 ஆண்டுகளாக அரசு பயிற்சியாளர் வேலைக்கு மனு அளித்து வருகிறார். உயர்நீதிமன்றம் இவருக்கு அரசு வேலையை தர வேண்டும் என பரிந்துரை செய்தும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை.
இந்நிலையில் கொரோனா தடுப்பு பணிக்காக மதுரை கலெக்டர் அலுவலகத்திற்கு வந்த முதல்வர் ஸ்டாலின் கார் அருகே சென்று என் மனுவை பெற்றுக் கொள்ளுங்கள் என பத்ரி நாராயணன் குரல் எழுப்பினார். பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவரை தடுத்து நிறுத்தினர். இதனையடுத்து முதல்வர் அவரை அழைத்து மனுவை பெற்றுக் கொண்டதோடு உடனடியாக உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என தெரிவித்தார். இந்தியாவில் கொரோனா நிலவரம் குறித்து ஆய்வு ஒன்று நடத்தப்பட்டது. இது தொடர்பான தகவல்களை மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. இந்தியாவில் 50% பேர் மாஸ்க் அணிவதில்லை என அந்த ஆய்வில் தெரியவந்துள்ளது. மாஸ்க் அணிவோரில் 64%-னர் மூக்கை மறைப்பதில்லை. மாஸ்க் அணியும் 100 பேரில் 7 பேர் மட்டுமே முறையாக அணிகின்றனர். கொரோனா பாதித்த ஒருவர் சமூக இடைவெளியை கடைபிடிக்காவிட்டால் அவர் மூலம் ஒரு மாதத்தில் 406 பேருக்கு நோய் தொற்று ஏற்படும் என்று சுகாதார அமைச்சகம் எச்சரித்துள்ளது. புதுச்சேரியில் மேலும் 1702 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து பாதிப்பு எண்ணிக்கை 93,167 உயர்ந்தது. 2017 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினர். குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 73,936 உள்ளது. மேலும் 26 பேர் உயிரிழந்ததை அடுத்து பலி எண்ணிக்கை 1295 உயர்ந்துள்ளது. கொரோனா நிவாரணப் பணிகளுக்காக முதல்வர் பொது நிவாரண நிதிக்கு சென்னை பெல்ராத் மருத்துவமனை 50 லட்சம் ரூபாய் வழங்கியுள்ளது. மருத்துவமனையின் தலைமை செயல் அதிகாரி டாக்டர் கல்பனா ராஜேஷ் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து காசோலையை வழங்கினார். மனிதநேயம் ஜாதி மதங்களை கடந்தது என நிரூபித்திருக்கிறார் கேரள பெண் டாக்டர். பாலக்காட்டில் உள்ள செவானா மருத்துவமனையில் டாக்டராக இருப்பவர் ரேகா கிருஷ்ணா. கொரோனா பாதித்த 56 வயது முஸ்லிம் பெண் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். ஐசியூவில் வெண்டிலேட்டர் உதவியுடன் செயற்கை சுவாசம் அளிக்கப்பட்டது. 17ஆம் தேதி அவரது நிலைமை மோசமானது. உடல் உறுப்புகள் செயலிழக்க தொடங்கின. இனியும் வெண்டிலேட்டரால் பலன் இல்லை என்பதை உணர்ந்த டாக்டர்கள் அதை அகற்றினர். உறவினர்களுக்கு தகவல் கூறினர். தொற்று பரவும் என்பதால் கடைசியாக முகத்தை பார்க்க கூட குடும்பத்தினரை அனுமதிக்கவில்லை. அந்த பெண்ணுடன் டாக்டர் ரேகா மட்டுமே இருந்தார். கடைசி தருணத்தில் அந்த பெண் மிகுந்த வலியை அனுபவித்தார். இதை கண்டு வேதனைப்பட்ட ரேகா அந்த பெண்ணின் அருகில் சென்றார். அவர் காதில் களிமாவை ஓதி துவா செய்தார். லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹி என களிமாவை ரேகா ஓதி முடித்தபோது அந்த பெண்ணின் உயிர் பிரிந்தது. ஒருவர் மரண படுக்கையில் இருக்கும்போது அவர் காதில் களிமாவை ஓதுவது முஸ்லிம்கள் வழக்கமாகும். இந்த உணர்வு பூர்வமான நிகழ்வை தன்னுடன் வேலை பார்க்கும் டாக்டர் முஸ்தபாவிடம் மட்டும் ரேகா பகிர்ந்து கொண்டார். அவர் இதை ஃபேஸ்புக்கில் பதிவிட ரேகாவை பல தரப்பினரும் பாராட்டி வருகின்றனர். இது பற்றி டாக்டர் ரேகாவிடம் கேட்டபோது, அந்த பெண்ணின் மகள் பக்கத்தில் இருந்திருந்தால் என்ன செய்திருப்பாரோ அதை தான் செய்தேன். மத அடிப்படையில் இதை பார்க்காதீர்கள், மனிதநேய செயலாக பாருங்கள் என்றார். உள்ளுணர்வின் தூண்டுதலால் அப்படி செய்தேன். அது கடவுளின் செயலாக கூட இருக்கலாம் எனவும் ரேகா கூறினார். ஹிந்து பெண்ணான உங்களுக்கு களிமா எப்படி தெரியும் என்ற கேள்விக்கு, கேரளாவில் பிறந்தாலும் துபாயில் தான் வளர்ந்தேன், அதனால் முஸ்லிம்களின் பழக்க வழக்கங்கள் எனக்கு நன்றாக தெரியும் என்றார் டாக்டர் ரேகா. புதுச்சேரியில் கவர்னர் தலைமையில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் ஊரடங்கு நேரம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் தகவல் பரவியது. அதைத் தொடர்ந்து கவர்னர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ராஜ்நிவாசில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் ஊரடங்கு தொடர்பான எந்த புதிய முடிவுகளும் எடுக்கப்படவில்லை. போலீஸ் அதிகாரிகள் தெரிவித்த கருத்துக்கள் விவாதிக்கப்பட்டதே தவிர புதிய முடிவுகள் எதுவும் எடுக்கப்படவில்லை என கூறப்பட்டுள்ளது. தமிழக இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் உள்ள கோவில் நிலங்கள் மற்றும் கட்டிடங்கள் உள்ளிட்ட சொத்து விவரங்கள் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது.
தமிழக அரசின் இந்த முடிவிற்கு ஈஷா அறக்கட்டளை நிறுவனர் ஜக்கி வாசுதேவ் பாராட்டு தெரிவித்துள்ளார். ஜக்கி வாசுதேவ் தனது டுவிட்டர் பக்கத்தில் அறநிலையத்துறைக்கும் தமிழக அரசுக்கும் பாராட்டுகள். சரியான திசையில் எடுக்கப்பட்டுள்ள வரலாற்று நடவடிக்கை இது. மக்களின் வேண்டுகோளை ஏற்று துரித நடவடிக்கை எடுத்தமைக்கு பாராட்டுகள். வெளிப்படைத்தன்மைதான் நல்லாட்சிக்கான முதல் படி. நல்வாழ்த்துக்கள் என தெரிவித்துள்ளார். தினமலர் தினம்தோறும் தவறாமல் படியுங்கள். திங்கள் தோறும் மாணவர்களுக்கான பட்டம் இணைப்பு, வெள்ளிதோறும் வீடுகளை மணக்க வைக்கும் ஆன்மீக மலர் புத்தக இணைப்பு, சனிதோறும் குழந்தைகளுக்கான சிறுவர் மலர் புத்தக இணைப்பு, ஞாயிறு தோறும் வார மலர் புத்தக இணைப்பு. வாரம் தவறாமல் அறிவியல் மலர், கல்வி மலர், சினிமா பக்கம், நலம், டெக் டைரி, கண்ணம்மா, ருசி, விளையாட்டு பக்கம். தடம் மாறாமல் பயணிக்கும் உங்கள் அபிமான நாளிதழ் தினமலர், உண்மையின் உரைக்கல். தினமும் வாங்கி படியுங்கள். அரசியல், விளையாட்டு, ஆன்மீகம் அனைத்து துறைகளிலும் என்ன நடக்கிறது என்பதை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விரைவு செய்திகளுக்கு தினமலர் பாருங்கள். யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமை தொடர்ந்து இப்போது டெலிகிராமிலும் அசத்தும் சினிமா செய்திகள், அதிர வைக்கும் போட்டிகள் அனைத்தும் உங்கள் விரல் நுனியில். அதிமுக ஆட்சியில் தொழிலாளர் துறை அமைச்சராக இருந்தவர் நிலோஃபர் கபில் கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டதால் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்படுவதாக அதிமுக அறிவித்துள்ளது. அதிமுகவினர் இவருடன் எவ்வித தொடர்பும் வைத்துக் கொள்ள வேண்டாம் என ஓபிஎஸ், இபிஎஸ் தெரிவித்துள்ளனர். அமைச்சராக இருந்த நிலோஃபர் கபிலுக்கு கடந்த சட்டசபை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு அளிக்கப்படவில்லை. ராஜீவ் கொலை குற்றவாளிகள் 7 பேரையும் விடுதலை செய்வது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்துக்கு கடிதம் எழுதியுள்ளார். தமிழர்கள் என்ற அடிப்படையில் 7 பேரையும் விடுதலை செய்வதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை என காங்கிரஸ் மாநில தலைவர் KS அழகிரி தெரிவித்துள்ளார். உதாரணமாக ராஜீவ்காந்தி அவர்களுடைய வழக்கில் முதலில் 26 பேர் குற்றம் சாட்டப்பட்டார்கள். அதன் பிறகு 19 பேர் விடுதலை செய்யப்பட்டார்கள். அப்பொழுது நாங்கள் அதை எதிர்க்கவில்லை. ஏனென்றால் நீதிமன்றம் சொன்னால் அது சரியாக இருக்கும் என்று நாங்கள் கருதினோம். நீதிமன்றத்திற்கு தலை வணங்கினோம், நீதிக்கு தலை வணங்கினோம். அப்பொழுது காஷ்மீரத்திலிருந்து கன்னியாகுமரி வரை இருக்கிற ஒரு காங்கிரஸ்காரரும் அந்த 19 பேரை விடுதலை செய்யக்கூடாது என்று சொல்லவில்லை. ஏனென்றால் அது நீதிமன்ற தீர்ப்பு. அதுதான் இப்பொழுதும் வர வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம். தமிழக சிறைகளில் 100க்கும் மேற்பட்ட தமிழர்கள் 25 ஆண்டுகளுக்கு மேலாக வாடுகிறார்கள். தமிழர்கள் என்கின்ற காரணத்தினால் விடுதலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அனைத்து தமிழர்களையும் 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் வாடுகிறவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதில் மனிதாபிமானம் இருக்கிறது. ஒரு 7 பேருக்கு மட்டும் குறிப்பாக சொல்வது என்பது நியாயமாகப்படவில்லை, ஏற்புடையது அல்ல. அதை காங்கிரஸ் கட்சி வரவேற்கவில்லை, விரும்பவில்லை. தமிழகத்தில் அரசின் கட்டுப்பாட்டில் இருந்து கோவில்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என சத்குரு ஜக்கி வாசுதேவ் வலியுறுத்தி வருகிறார். இதை நிதியமைச்சர் தியாகராஜன் விமர்சித்திருந்தார். ஜக்கி வாசுதேவ் பணம் சம்பாதிக்க வழி தேடுகிறார் என கூறியிருந்தார். இது தொடர்பாக பாரதிய ஜனதா முன்னாள் தேசிய செயலாளர் ராஜா பேட்டியளித்தார். அமைச்சர் தியாகராஜன் நாவடக்கத்துடன் பேச வேண்டும், இல்லாவிட்டால் அவர் பின்னணி நோண்டப்படும் என்றார். இந்து அறநிலைத்துறையின் கீழ் இருக்கின்ற கோவில்களின் மனைக்கட்டுகளின் விஸ்தீரணம் 28 கோடி சதுர அடி. மெட்ராஸில் மலர் ஹாஸ்பிட்டலுக்கு எதிராக அருணாச்சலபுரம் இருக்கு. அத்தனை ஆக்கிரமிப்பில் இருக்கு. இத்தனை வருஷமா அதில் மந்திரியா இருந்தவங்க அறநிலைத்துறையில் அதிகாரிகள் எல்லாரையும் புக் பண்ணுங்கிறேன். ஆல் ஷுட் பி அரெஸ்டட். அது எப்படி அதை என்கரேஜ் பண்ண எப்படி ஒரு யூ அனுமதிப்பார், ஒரு ஜேசி அனுமதிப்பார்? இதை கேட்க நாதி இல்லைன்னு நினைக்கிறாங்க. இதை கேட்டால் சத்குரு அவர்களை பிடிஆர் தியாகராஜன் மிரட்டுறாரு. வாட் பிஸ்னஸ் யூ ஹவ் காட்டுன்னு கேட்குறேன்னா, யார் இந்த பிடிஆர் தியாகராஜன்?
இருக்கு தியாகராஜனுக்கு அவரோட மிஸ் டீட்ஸ் எல்லாத்தையும் கையில் எடுக்க போகிறோம். இந்த பிடிஆர் தியாகராஜன்கிற நபர் யார், அவருடைய குடும்பம் என்ன, எல்லாத்தையும் பேசுவோம். ஹூ ஆர் யூ டு த்ரிட்டன் சத்குருன்னு கேட்குறேன்னா மிரட்டுறீங்களா? பக்கத்தில் இருக்கிற காருண்யா எத்தனை வனப்பகுதியை மறித்து இது கட்டியிருக்காங்க. காருண்யாவுக்கு எதிராக பேசுறதுக்கு முதுகெலும்பு இருக்கிற ஒரு மந்திரி உண்டா? அது மட்டும் இல்லைங்க, எனக்கு ரொம்ப சொல்கிறதுக்கு வருத்தமான விஷயம், ஜெயிலர் ஜெயபிரகாஷை கொன்ன அல்லுமாவோட ஆள் இன்னைக்கு பாபநாசில் எம்எல்ஏ, அவரோட மகன் இன்னைக்கு பிரபல சினிமா நட்சத்திரம் சிவகார்த்திகேயன். வெக்கமா இல்லை? இந்துக்களுக்கு எதிராக யார் வேணா என்ன வேணா பேசுறதா? ஹூ இஸ் திஸ் பர்சன் பிடிஆர் தியாகராஜன்? ஐ எம் ஆஸ்கிங். கோவிலை பற்றி அது நிர்வாகம் பற்றி நான் இவ்வளோ பேசியிருக்கேன். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலோட சொத்துக்களை நான் மீட்பேன்னு சொல்லட்டும் பிடிஆர் தியாகராஜன். நான் என்னோடய வார்த்தைகளை வாபஸ் வாங்கிக்கிறேன். நீங்கள் யாரும் மிரட்டுறதுக்கு? ஒரு ஹிந்து சன்னியாசியாக இருந்தால் மிரட்டுவீங்களா? ஒரு முறை முகமது அலி ஜின்னா சொன்னதை ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு உன்னதமான ஹிந்துவை விட மிக மோசமான முஸ்லீம் எனக்கு வேண்டியவன். யார் சொன்னது? முகமது அலி ஜின்னா. ஹிந்து சாது சன்னியாசிகளை பற்றி யார் இழிவாக பேசினாலும் உங்கள் பின்னணி நோண்டப்படும், உங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும். அதனால் பிடிஆர் தியாகராஜன் ஷுட் நோ இஸ் லெவல் அண்ட் ரெஸ்ட்ரைன் இஸ் டங்குன்னு சொல்லிட்டு நான் சொல்ல வேண்டியதாக தான். இந்து சமய அறநிலையத்துறை கோவில்களின் சொத்து விவரங்களை இணையதளத்தில் தமிழக அரசு பதிவேற்றம் செய்வதற்கு முன் கோவில் வழிபடுவோர் குழுவை அமைத்து அவர்கள் முன்னிலையில் சுவாமி நகைகளை சரிபார்க்க வேண்டும் எனவும் ராஜா வலியுறுத்தினார். பிடிஆர் தியாகராஜனுக்கு நான் இன்னொரு